கடந்த 10 ஆண்டுகளில் பார்த்தீங்கன்னா அமலாக்கத்துறை ஆரம்பிக்கப்பட்ட காலத்திலிருந்து நீங்கள் 2014 வரைக்கும் உள்ள பீரியட் எடுத்து பார்த்தாலும் சரி, அதுக்கப்புறம் 2014லேருந்து இது வரைக்கும் உள்ள காலத்தை எடுத்து பார்த்தாலும் சரி, இது வரைக்கும் இந்த காலம் 4700 வழக்குகள் பதிவு செய்யப்பட்டது. அதாவது அதுக்கு முன்னாடி 2014க்கு முன்னாடி செய்யப்பட்ட வழக்குகளோட 3 மடங்கு அதிகமான வழக்குகள் ஈடியில் 1 லட்சம் கோடி பறிமுதல் செய்யப்படுறது. இதுதான் ரொம்ப முக்கியம். 1 லட்சம் கோடி சொத்து பறிமுதல் செய்யப்படுறது. ஒரு பொதுமக்களுக்கான என்ன ஒரு நலன் என்னன்னா பார்த்தீங்கன்னா, இதுதான் நீங்கள் வழக்கு நடக்கலாம், அது நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணலாம், அதெல்லாம் ரைட்டு. இம்மீடியட்டாக அவங்க வந்து அந்த ப்ராப்பர்ட்டியை வந்து அட்ராக்ட் பண்ணுறாங்க. அதுதான் பெரிய விஷயம். அந்த அப்படி பறிமுதல் செய்யப்படுற அந்த தொகையும் எதிர்க்கட்சிகளை சேர்ந்தவர்களுடையதாக இருக்கிறதே இருந்துட்டு போட்டோம். அதுல அரசியல் எதிர்க்கட்சிகளா ஆளுங்கட்சியில ஏதோ இருந்துட்டு போட்டோம். ஏதோ ஒரு தவறு செய்கிற அரசியல்வாதிகள் அவர்கள்ட்ட இருந்து சொத்து பறிமுதல் செய்யப்படுவது நல்ல விஷயம் தான். ஒரு பொதுமக்கள் பார்வையில பாருங்க, பொது வாழ்வில் நேர்மை தூய்மை பற்றி நினைப்பவர்கள் எல்லாம் இதை நிச்சயமாக கொண்டாட வேண்டும். நீங்க எந்த கட்சி இருந்துட்டு போட்டோம், அது இருந்துட்டு போட்டோம். நீங்க சொன்ன ஃபேக்சுவலா ஒரு தப்பு இருக்கு. 1 லட்சம் கோடி ரூபாய்க்கான சொத்துக்களை அட்டாச் பண்ணிருக்காங்க. அதுல இல்லங்க, அதுல எவ்வளவு ரெஸ்டிடியூட் பண்ணிருக்காங்க, அதுல எவ்வளவு கன்ஃபார்ம் பண்ணிருக்காங்க. சொத்துக்களை அட்டாச் பண்றதுல 10,000 10 லட்சம் கோடி கூட அட்டாச் பண்ணிருக்காங்க. சீஸ் பண்றது பேப்பர்ல பண்றது என்ன வேணா அட்டாச் பண்ணிக்கலாம். அதுல எவ்வளவு ரெஸ்டிடியூட் பண்ணிருக்காங்க. நீங்க திருப்பி எத்தனை மக்கள் முதல் சுற்று கருத்தை முடிச்சிட்டோம். நான் திரும்ப வரேன், அடுத்து வரேன் உங்கள்ட்ட. சொல்லுங்க. விஜய் மல்லையா, நீரவ் மோடி போன்ற மஞ்சள் கருத்து கொடுத்து நாட்டோட தப்பிச்சு போனவங்கள்ட்டேந்து கூட 22,000 கோடி பறிமுதல் செய்யப்பட்டிருக்கிறது. ஒரு பொதுமக்கள் இதை தான் பார்ப்பான். ஏங்க, அவன் ஏமாத்திட்டு போனவன் அவன் சொத்தை வந்து சீஸ் பண்றது அவன்கிட்ட, அதுதான் ரொம்ப முக்கியம். அதுதான் இன்னைக்கு முக்கியம். நீங்க இந்த கேஸ்ல நடந்துட்டு போட்டு அவங்க வருவதை எதிர்கொள்வார்கள். அவருக்கு என்ன பிரச்சனை? உங்களுக்கு மடியில கணக்கு இருந்தா நீங்க வருவதை எதிர்கொள்ள தான் போறீங்க. இதற்காக அவருக்குலாம் அரசியல்வாதிகள் சப்போர்ட் ஒரு கட்சியோட அதிகாரப்பூர்வ தொடர்பாளர்கள் ஜஸ்டிஃபை பண்ணலாம். நம்மளாம் அதை தாண்டி ஒரு அரசியல் விமர்சகராக பேசும்போது இதை நிச்சயமாக வரவேற்க வேண்டும், இல்லை செய்ய வேண்டும். இரண்டாவது, நீங்க என்ன சொல்றீங்க, இது ஒரு செக் பீரியட் இல்லை அப்படிங்கிறது பெரிய குறையா சொல்றாங்க. உண்மையிலே சொல்லுங்க, 2003 ஆரம்பிச்சு இன்றைய வரைக்கும் டாஸ்மாக்ல ஒரு எந்த முறைகள் நடக்கவே இல்லையா? எல்லாருக்கும் தெரியும், பொதுவெளியில பல வருடங்கள் விவாதிக்கப்பட்டு கொண்டே இருக்கு. அதுக்கெல்லாம் நீங்க ஆதாரம் கொடுத்தாதான் பேசுவோம். அப்படிலாம் சொன்னா என்ன? பொது யார்கிட்ட வேணாலும் போய் கேளுங்க, பொதுமக்கள் எல்லாரும் சொல்லுவாங்க. இல்ல அதுல மாற்று கருத்து இல்ல, ஆனா அது நிரூபிக்கப்பட்டிருக்கணும்ல. ரைட்டு. இப்போ பாருங்க, ஒன்றும் இல்லை, சத்தீஸ்கரில் முன்னாள் காங்கிரஸ் முதல்வருடைய வீட்டில் ரைடு நடக்குது. அவர் மேலே குற்றம் சொல்லப்பட்டு அவங்க சொல்லப்பட்ட விஷயம் என்ன, 2161 கோடி ரூபாய் ஊழல் அந்த மது டிஸ்ட்ரிபியூஷனில் 2161 கோடி பிட்வீன் 2009 to 2022 அவங்க பீரியட் கொடுக்குறாங்க. ஸோ அந்த பீரியட் இதுலேயும் கொடுத்துருப்பாங்க. நண்பர் அக்னீஷ் சொன்னாரு, அதிலே பாருங்க இப்போ போயிட்டு இருக்குதான் சொன்னாங்க. அது ஒரு பெரிய விஷயமே இல்லை. நீங்கள் எதற்காக கேட்குறீங்க அந்த பீரியட்னா, அதை வைத்து அரசியல் செய்வது இருக்கு.